ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சென்னையுடைய முதல் மின்சார ஏசி ரயில்ல தான் இப்ப நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். சென்னை பீச்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும், செங்கல்பட்டுல இருந்து பீச்சுக்கு போகக்கூடிய ரயிலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால செய்யப்பட்ட இந்த ரயில் 12 பெட்டிகளை கொண்டது. ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா 5000 பயணிகள் வந்து பயணிக்கலாமா. அப்படி என்ன இந்த ரயில்ல இருக்கு, மற்ற ரயில்ல இருந்து இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் பயணிக்கலாம் அப்படின்றத முழுசா இந்த காணொலியில பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க நம்ம சென்னையில ஐசிஎஃப்ல தயாரிச்ச ட்ரெயின். இந்த ட்ரெயினுடைய நம்பர் பாத்தீங்கன்னா 248840. இதுதான் இந்த ட்ரெயினுடைய நம்பரே. நீங்கள் ட்ரெயின்குள்ளே ஏறினதுமே நடுவில் 2 பக்கத்துலேயுமே வந்து ஏசியை நீங்கள் தாராளமாக நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அது பத்தலையா, உங்களுக்கு ஃபேனும் இருக்குது. அதே மாதிரி காலையிலே வந்து லைட்டும் போட்டு வந்து நம்ம மெட்ரோவில் பயணிக்கக்கூடிய அனுபவத்தை வந்து இந்த ஏசி ட்ரெயினில் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ரயிலில் நுழைஞ்சதுமே முதல்ல என் கண்ணுக்கு பட்டது இந்த இருக்கைகள் வசதிகள் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய மின்சார ரயிலில் பார்க்கும்போது நிற்க கூட வந்து பெருசாக இடங்கள் இருக்காது. ஆனால் இந்த ஏசி மின்சார ரயிலில் அதனுடைய அப்டேட்டட் வேர்ஷனாக நடுவில் நிற்கிறதுக்கு கூட இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரே இருக்கையில் வந்து 3லிருந்து 4 பேர் வரைக்கும் வந்து அமரலாம். பயணிகள் அவங்களுடைய உடைமைகளை வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக 2 பக்கமும் வந்து ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணுறேன். இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணணும்னே காலையிலே எழுந்து சீக்கிரம் வந்து ட்ராவல் பண்ணோம். ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் தான், இந்த ட்ரெயின் ஒரு 2-3 வாட்டி கவுண்ட் அதிகமாக விட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா செங்கல்பட்டுக்கு போகிறது வந்து மார்னிங் ஒரு வாட்டி தான் விடுறாங்க. அவங்க ஈவினிங் போல் கரெக்டாக டைம் தெரியலன்னா 2 ட்ரெயின் தான் விடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆக்சுவலி ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் இருக்கும் 10 to 5 rupees தான் வித்தியாசம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம். இது அவ்வளோவா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாமானிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. நான் வந்து 67லேருந்து ட்ரெயினில் போயின்னு இருக்கேன். 67 எட்மால் வேப்பேரியில் படித்தேன், வேப்பேரி பாலிடெக்னிக் சென்டர். அப்போலேருந்து ட்ரெயினில் போயின்னு இருக்கேன். எனக்கு ட்ரெயின் தான் ஒரு கிரேசி. அதனால் இது ரொம்ப சரி. ஏசி ட்ரெயின் ஃபஸ்ட்டு டே போக முடியல. நேற்றுக்கு வந்தால் சண்டே கிடையாதுன்ட்டாங்க. இன்றைக்கி வந்தால் நல்லா இருக்குது ஏசி ட்ரெயின். ஓகே, அதான் சடன் டிரைவு அதான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க நீட்டாக வச்சுக்கணும் ட்ரெயினை. அதுக்கு தான் நாங்கள் முதல் நாளே வந்தது. அப்புறம் எப்படி வச்சுப்பாங்களா தெரியாது. மெட்ரோ ட்ரெயின் நல்லா இருக்கு. இப்போ இந்த ஏசி மின்சார ரயில்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அமர்ந்து பயணிக்கலாம். அதே மாதிரி 3500 பேர் வந்து நின்றுட்டு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தோராயமா பார்த்தோம் அப்படின்னா 5000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்துல பயணிக்கலாம் அப்படின்னு ரயில்வே தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏசி கோச் இஎம்யூ ட்ரெயின் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு கோச்சு. இன்னும் என்னென்னா எங்களுடைய ஒரே ஒரு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக்கியிருக்கலாம். குஷன்ஸ் மாரி போட்டிருக்கலாம் சீட்டில். மற்றபடி நான் ஓவர்சீஸில் வந்து சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இன்னும் சில பல நாடுகளில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவையாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெரி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ரெண்டாவது பார்த்தா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கரெக்டான டைமிங், ஃபாரினில் யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டான டைம் எடுத்துட்டாங்க வண்டியை. இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயில் காலத்தில் அதை விட்டுருக்காங்க. அதனால் பாரத பிரதமர்
மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் மிக்க நன்றி. ஏற்கனவே இருக்க மின்சார ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டிக்கும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கும், நடுவில் அதுக்கான பிரிவினையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மெட்ரோ ரயில் இருக்குமோ அதுக்கான இணைப்பு வசதிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியில் தான் நான் இப்போ இருக்கேன். இது வந்து ஒரு பெட்டி அப்படின்னா இன்னொரு பெட்டிக்கு போகணும் அப்படின்னும் போது இது வழியாகவே நம்ம வந்து நடந்து போய்க்கலாம். ஆனால் முக்கியமாக ரயிலில் பயணிக்கும் போது நடக்க வேண்டாம் அப்படின்னு அதிகாரிகள் வந்து அறிவுறுத்துறாங்க. நீங்க எப்படி சாதாரண மின்சார ரயில்களில் வந்து பயணிப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து கைப்பிடிகள் வந்து ரொம்ப உறுதியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா உங்களுக்கு ஏசி பத்தலை அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது ஃபேனும் போட்டுக்கலாம் வசதி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெட்டியில் வந்து 2 ஃபேன் இருக்கிற வசதி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பட்டனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபேன் வந்து தானாக வந்து ஒர்க் ஆகும். பொதுவாக மின்சார ரயில்கள் போகும்போது நமக்கு ஓப்பன் விண்டோ இருக்கும், அதில் வந்து நம்ம போயிட்டு இருப்போம். இப்போ ஏசியாக இருக்கும் போது எங்கடா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. இந்த ரயிலில் இவ்வளோ பெரிய விண்டோ வசதியை கொடுத்துருக்காங்க. ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி ஊருக்கு ட்ராவல் பண்ணால் ஒரு அனுபவத்தில் போவீங்களோ அதே மாதிரி இந்த ரயில்லையுமே இப்படி ரம்மியமாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். யூஸ்வலாக நான் வந்து சபர்பனில் போகும்போது எனக்கு ரொம்ப சல்ட்ரியாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் 1.5 hours ட்ராவலில். ஸோ இதில் எனக்கு ட்ராவல் பண்ணுறது ஒரு இதுவே தெரியல, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஈவினிங்கும் அதே மாதிரி 7:35க்கு இருக்குது ஒரு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினும் எனக்கு வீட்டுக்கு வரும்போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ட்ரெயினில் வந்து ரஷ்ஷு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்குது இதில் ட்ராவல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக போகிறதுக்கு இது கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஐயோ ஃபாரினில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இந்த ஃபாரின் ட்ராவல் மாதிரி இருக்குது இதில் போகிறது. ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது. இது வரைக்கும் எந்த மின்சார ரயில்லையுமே பார்க்காத ஒரு புதிய வசதி இந்த ஏசி மின்சார ரயிலில் இருக்குது. அதுதான் சிசிடிவி கேமராக்கள். சிசிடிவி கேமரா ஒவ்வொரு பெட்டியிலுமே வந்து நூக் அண்ட் கார்னர் வந்து பொருத்தியிருக்காங்க. இதனால் வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து இது பாதுகாப்பான பயணமாக இருக்கும் அப்படின்றத வந்து ரயில்வே தரப்புலேருந்து உறுதியாக சொல்கிறாங்க. விபத்து ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது பட்டாசு வகைகள், இந்த மாதிரி பொருட்களை வந்து ரயில் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அது இல்லாமல் 3 வருஷம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி பெண்கள் பெட்டியில் பயணிக்கும் போது ஏதாவது ஒரு எங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து புஷ் பட்டன் டாக் டு ஆப்ரேட்டர் அப்படின்ற வசதியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி நேரத்தில் முன்னாடி போகக்கூடிய டிரைவர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத உடனே அட்ரஸ் பண்ணுவாங்க. ரெகுலராக வந்துட்டு மார்னிங் 8:40க்கு ஒரு செமி ஃபாஸ்ட் இருக்குது, 8:50க்கு, அதுக்கப்புறம் ஒரு 9:05க்கு ஒரு ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின்ஸ் தான் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது. அது வந்துட்டு நான் ஸ்ரீநகரில் இறங்குறதுனால எனக்கு வந்து 10:10க்கு அது போய் சேரும். பட் வந்துட்டு இப்போ இந்த ஏசி ட்ரெயின் வந்து 9 o'clock லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து எக்ஸாக்டாக அதே டைம் 8:50க்கு கிளம்பும் போது என்ன டைமுக்கு போகுதோ அதே டைமுக்கு தான் இதுவும் போகுது. அட் த சேம் டைம் அதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் எடுக்கிற அதே ஃபேர் தான் இதுலேயுமே இருக்குது. ஸோ இது எப்படின்னா இது ஒரு ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் ரொம்ப லாங்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. பிகாஸ் என்னென்னா இப்போ இது வந்து சம்மர் டைமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசி ட்ரெயின் சம்மர் டைமில் லான்ச் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்ல வசதியாக இருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸில் போகிறதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுறாங்க, பீச் வரைக்கும் போகிறாங்க, இந்த வெயிலில் போயிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமாக ரெகுலர் ட்ராவலர்ஸ்க்கு, இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், ஸோ கவர்மெண்ட் லெவல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ நாங்கள் ரெகுலராக நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இது வந்துட்டு எனக்கு இது ரொம்ப ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 year சொல்லிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயின். நான் எப்போ வரும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது லான்ச் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மெயினான ஃபீச்சர் ஏசி தான். அதே மாதிரி ட்ரெயின் ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, கூட்டமாக இல்லை, கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ் ஃபீலிங் இருக்குது. மெயினாக வந்து ஒரு மெட்ரோவில் எப்படி ட்ராவல் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த ட்ரெயின்லேயும் இருக்குது. ரொம்ப ஸ்டாப்ஸும் நிற்கிறது கிடையாது.
அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமான டைமில் ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துருது. அதனால் எல்லாருக்குமே வசதியாக இருக்குது. ஃபாஸ்ட்டு எப்படி போகுதோ அந்த டைமுக்கு இது போகுது. ரெகுலர் ட்ரெயின் வந்துட்டு ரெகுலர் லோக்கல் வந்து 2 hours ஆகும் இங்கேருந்து போய் சேர்றதுக்கு, பீச் போய் சேர்றதுக்கு. இது இன்னும் 1.5 hours போய் சேர்ந்துது. நாங்கள் முன்னாடி இறங்குறதுனால எங்களுக்கு இன்னும் பெட்டராக ஆஃபீஸ் டைமுக்கு போகிற மாதிரி வசதியாக தெரியும். ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அந்த பட்டனை வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அதை வந்து எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் அனாவசியமாக அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா 1 வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசர காலத்தில் கதவை வந்து திறக்கிறதுக்கான வழிமுறையை இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாதாரண ரயிலில் போகும்போது நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அடுத்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இறங்கிடலாம். ஆனால் இங்கே எல்லா கதவுகளும் வந்து அட் டைமில் வந்து மூடி இருக்கு அப்படின்றதுனால இந்த வசதியை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதுவும் வந்து அவசர காலத்தில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். அதில் முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்விட்சுக்கான மூடியை திறக்கணும். இது பக்கத்தில் வந்து ஸ்விட்ச் இருக்குது, அதுக்கான மூடியை வந்து திறக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து வலதுபுறம் வந்து சுழற்றணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கதவு திறக்கும். கதவு திறக்காத பட்சத்தில் அப்படின்னா மட்டும் அந்த ரயில்வே மேலறையை வந்து நம்ம வந்து அழைக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ சார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இன்கேஸ் நான் அவசரமாக ட்ரெயின் ஏறிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ரூல் கேட்குறீங்களா மேடம்? இந்த வண்டி ஸ்டார்டிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் ஏறின ஸ்டேஷன் இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் மவுண்ட்டில் ஏறிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீச் டு மவுண்ட்டு ஒரு ஃபேர் வரும். எக்ஸாம்பிளுக்கு 40 rupees வரும். அந்த 40 rupees ப்ளஸ் ரயிலோட ஃபிக்ஸ்டு பெனால்ட்டி 250 வரும். அந்த 250 ப்ளஸ் அதிலிருந்து நீங்கள் எது வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த சார்ஜஸ் ப்ளஸ் இதெல்லாமே கேல்குலேட் பண்ணி அதுக்கு 5% ஜிஎஸ்டி வரும் மேடம். அது ஜிஎஸ்டி இருக்கு. ஏன்னா ஏசி கோச் ரயில்வேல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஏசிக்கு ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ அதை கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட் ஃபைனாக பண்ணுவோம். மேடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தால் நீங்கள் கவுண்டரில் போய் நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சீசன் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கவுண்டரில் போயிட்டு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் டிஃபரன்ஸ் ஃபேர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் ஏறிக்கலாம். பட் ட்ரெயினில் ஏறி எதுவுமே பண்ண முடியாது. ட்ரெயினில் ஏறிட்டா உங்களுக்கு பெனால்ட்டி தான் வரும். ஐஆர்டின்னு சொல்லுவாங்க, irregular ட்ராவல்னு சொல்லுவாங்க, அதுக்கு பெனால்ட்டி தான் வரும். பட் ட்ரெயினுக்கு எதுவும் பண்ண நீங்கள் கவுண்டரில் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருவாங்க. இருக்கு மேடம், எல்லா சீசன் இருக்கு. மந்த்லி குவார்டர்லி எல்லா சீசன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. யூடிஎஸ் மொபைல் ஆப்ல நீங்க எடுத்துக்கலாம். எல்லா ஸ்டேஷன்லயும் இருக்கு. உங்களுக்கு அது யூடிஎஸ் மொபைல் ஆப்பே சொல்லிடும், என்ன ஜிஎஸ்டி எல்லாமே பிரேக்கப்போட சொல்லிடும். நான் ரெகுலர் சீசன் ஹோல்டர் செங்கல்பட்டு பீச் ஒரு 25 வருஷமாக போயிட்டுருக்கோம். இந்த சதர்ன் ரயில்வே இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஏசி ட்ரெயின் அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷம். முதல்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னோடய பாராட்டுகள். நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த செங்கல்பட்டு டு பீச் ஏசி ட்ரெயின் விட்டதில் மிக்க மகிழ்ச்சி. செங்கல்பட்டு நகரவாசி சார்பில் என்னோட மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து மார்னிங் 9 o'clock செங்கல்பட்டில் ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு ஆஃபீஸ் டயத்தில் விட்டுறதுனால இந்த சைடில் செங்கல்பட்டுலேருந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதே மாதிரியே ஈவினிங் வந்து எங்களுக்கு பீக் ஹவர், அதாவது ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் 5:45க்கு மேலே டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இதோட வசதிகள் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு போகுது இந்த வண்டி. கூலிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது, சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. மற்றபடி நேரத்துக்கு போகிறதுனால எல்லா பயணிகளுக்கும் வசதியாக இருக்கும். இதில் கொஞ்சம் சீசன் டிக்கெட் மாதிரி சீசன் ஹோல்டர்ஸ்க்கு சீசன் டிக்கெட் கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். சென்னையிலேருந்து முதல் முறையாக செங்கல்பட்டில் இந்த மின்சார ஏசி ரயிலில் நம்ம வந்துட்டோம். இந்த ட்ரெயினில் பிரத்யேகமாக பார்க்க போகிறது அப்படின்னா இந்த ட்ரெயினுடைய கலர் அப்படின்னே சொல்லலாம். நீல நிறத்துலையும் வெள்ளை நிறத்துலையுமே வந்து இந்த ட்ரெயினை வந்து கலர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற மின்சார ரயில் வந்து பச்சை கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுலேருந்து இது வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயினுக்கு இந்த கலர் மாறுபாடை வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக போகக்கூடிய மின்சார ரயில் தடம் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்னு ரெகுலராக பயணிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இந்த ரயில் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த ரயிலில் ஏற போகிறீங்க அப்படின்னா இந்த கதவுகள் திறந்துருக்கும் போது மேலே இந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த ரயில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது இதனுடைய நிறம் வந்து மாறும்.
ஹானஸ்ட்டாக ஒரு பயணியாக பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரயில் மொத்தமாக ஒரு மெட்ரோவையும் வந்தே பாரத்தையும் சேர்த்து வச்ச மாதிரியான வசதிகள் உள்ளே இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகளிர் தனியாக பயணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்காகவும் 24 மணி நேரமும் லேடிஸ் மட்டும் பயணிக்கக்கூடிய பெட்டியை வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க. அதாவது பெட்டின்னு கிடையாது, இந்த பகுதியில் பெண்கள் மட்டும் அமர்ந்திருக்கலாம். எப்படி நீங்கள் மெட்ரோவில் போகிறீங்களோ அதே மாதிரி இந்த பகுதியிலையும் நீங்கள் இதுக்குள்ளே தெரியாமல் வந்து ஜென்ஸோ ஏறிட்டீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகிற வசதியும் வந்து நீங்கள் ட்ரெயின்குள்ளே ஏறும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் வந்து ரயிலுக்குள்ளே சிசிடிவி இருந்ததை பார்த்தீங்க. ரயிலுக்கு வெளியே டிரைவரோட இருக்கைக்கு பக்கத்துலேயுமே வந்து இங்கே ஒரு சிசிடிவியை பொருத்திருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு பயணி வெளியே வந்து போகிறதுக்கு வர வாய்ப்பு இருந்தாலோ இல்லை ஏதாவது விபத்துகள் நடந்த வாய்ப்பு இருந்தாலோ அதை கண்காணிக்கிறதுக்காக இந்த கேமராவை இந்த இடத்துல பொருத்திருக்காங்க. தினமும் காலையில 7 மணிக்கு ரயில் சேவை ஆரம்பிக்கும். அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும். காலை 8:35க்கு செங்கல்பட்டு சென்றடையும். அதே ரயில் வந்து காலையில 9 மணிக்கு செங்கல்பட்டுல இருந்து கிளம்பி 10:35க்கு சென்னை பீச்சுக்கு வரும். இதே சர்வீஸ் மாலை 3:45க்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும். அதே ரயில் வந்து 5:25க்கு செங்கல்பட்டுக்கு போகும். செங்கல்பட்டுல இருந்து திரும்பி 5:45க்கு கிளம்பி 7:15க்கு சென்னை பீச்சுக்கு வரும். சென்னை பீச்ல இருந்து இரவு 7:35க்கு கிளம்பி தாம்பரத்துக்கு இரவு 8:30க்கு வந்தடையும். அதாவது மொத்தம் ஒரு நாளைக்கு 4 சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் வாரத்திற்கு 6 நாட்கள் மட்டும்தான் இயக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்படாது. இந்த ரயிலுக்கான சீசன் டிக்கெட் நீங்க நேரடியாகவும் போய் வாங்கலாம், UTS ஆப் மூலமாகவும் புக் பண்ணலாம். பீச்ல இருந்து செங்கல்பட்டு போறதுக்கு மாசத்துக்கு நீங்க 2115 ரூபாய் செலுத்தினா போதும். இந்த ரயில் எந்தெந்த வழித்தடத்துல நிக்காது அப்படின்ற பட்டியலையும் நான் சொல்றேன். சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, பழவந்தாங்கல், மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சானிட்டோரியம், வண்டலூர், ஊரப்பாக்கம், காட்டாங்குளத்தூர், மறைமலை நகர். இந்த ஏசி மின்சார ரயில் தற்போது இந்த பகுதியில் வந்து நிற்காம போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றதுனால ஒரு சில பகுதிகளில் ரயில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஏசி மின்சார ரயிலில் நம்ம பயணம் இன்னைக்கு முடிஞ்சுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை எந்தெந்த விஷயங்கள் மாற்றணும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.